ஏன் இப்போது தினமும் காலையில் பார்த்தோம்னா ஜோதிடங்கள் தினப்பலன் நாட்பலன் அந்த மாதிரி பலவிதமான டிப்ளமா வாங்கின ஜோதிடர்கள்லாம் நிறைய கணிப்பெல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் அவர்களெல்லாம் விட ஜோதிடர்களுக்கே ஜோதிடம் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஜோதிட கலையில் தெரிந்தவராக இருக்கிறீங்களா? ஜோதிடம் என்றால் என்னங்க ஐயா? ஜோதிட கலை என்பது உண்மையா? மனுஷனோட வாழ்க்கைக்கும் பிளானட்ஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் உண்டா? அதுபடி தான் மனுஷ வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்குதா? ஆக்சுவலி ஜோதிடம் உண்மையான விஷயந்தான். நான் நிறைய ஜோதிடர்னு சொல்லி என்கிட்ட வரவங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறது, வாட் இஸ் அஸ்ட்ராலஜி? ஒரு வேர்டில் சொல்லணும். ஒரு வேர்டில் அஸ்ட்ராலஜியை பற்றி சொன்னேன். அவன் அஸ்ட்ராலஜி வேதங்களோட கண்ணு, மாங்காய், தேங்காய், கொலை, கொய்த்தாண்டின்னு சொல்லி நிறைய விஷயங்கள். அது எனக்கு தெரியல. என்ன எனக்கு ஜோதிடம் என்ன? ஜோதிடம்னு சொன்னால் ஒரு நிமிஷம், தெர் இஸ் எ பாயிண்ட். அப்போ அந்த நிமிஷத்தில் தான் பிறவி நடக்கிறது, அந்த நிமிஷத்தில் தான் சாவு நடக்கிறது, அந்த நிமிஷத்தில் தான் ஆக்சிடெண்ட் நடக்கிறது, அந்த ஒரு நிமிஷத்தில் தான் வேலை கிடைக்கிறது, வேலை போகிறது, ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆகிறது, எல்லாமே ஒரு நிமிடத்தில். அப்போ அந்த நிமிடத்தை ரெண்டாக கன்வெர்ட் பண்ணும்போது அந்த இது துவாதசி கிரகநிலைன்னு சொல்லும், துவாதசின்னு சொல்லும். மூணாவது திரையோதசி, அது பஞ்சதசி, அஞ்சாக கன்வெர்ட் பண்ண ஒரு கிரகத்தை அஞ்சாக கன்வெர்ட் பண்ண. அதில் நவாம்சகம், இந்த துவாம்சகம், நவாம்சகம், திரையோம்சகம், இந்த மாதிரி அம்சங்களாக கன்வெர்ட் பண்ணுறது இது. நவாம்சகம்னு சொன்னால் ஒரு மேரேஜை 9ஆக டிவைட் பண்ணி பார்க்குறதா நவாம்சகம்னு சொல்கிறாங்க. தசாம்சம் இருக்குது, அது மாதிரி 64 அம்சங்கள் இருக்குது. அப்போ ஒரு ஜோதிடம் 64 நிமிடங்கள், ஒரு நிமிடத்தில் 64 பிரிக்கிறதான் தோணும். சிவனோட தாண்டவம் 64 கலைகள் லீலைகளாக இருந்தது. எல்லாமே 64 தான் முடிகிறது. அப்போ ஜோதிடத்தில் சிவன் தாண்டவம் கனெக்ட் பண்ணியிருக்கு, கண்டிப்பாக கனெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ சிவனோட காலில் ஓரோ மூமெண்ட்ஸும் நம்மளை ஓரோ ஹோரையாக கன்வெர்ட் பண்ணது. அப்போ ஏன் நான் டிஃப்ரெண்டானா, நான் ஜோதிடம் 1 இயர் படிச்சுட்டு ஜோதிடத்தை பற்றி ரிசர்ச் பண்ணேன். எல்லோரும் இந்த பிளானெட்டு 5ஆம் வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி நடக்கும், 6ஆம் வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி நடக்கும், 7ஆம் வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி நடக்கும், அது மட்டும்தான் படிச்சுட்டு ஜோதிடம் சொல்கிறது. ஆனால் நான் ஜோதிடம் ரிசர்ச்சாக பண்ணேன். எதனால் 9ஆம் இடத்துல பிதஸ்தானத்தில் இந்த கிரகம் அவனுக்கு இந்த மாதிரி நடக்கிறது. அப்போ அதில் நவாம்சகத்தில் தசாம்சத்தில் எல்லாம் இது எப்படி நடக்கும். அப்போ 64 பிரிக்கும்போது, ஒரு லக்னத்தை 64 பிரிக்கும்போது அந்த லக்னம் எங்கெல்லாம் பிரிஞ்சு போகிறது, அந்த லக்னத்தோட 64 கேரக்டர் எப்படியெல்லாம் சால்வ் பண்ண முடியும். இதான் அதை நான் மனனம் பண்ணுறது. இப்போ ஜெபம் பண்ணுற மாதிரி மனனம் பண்ணுறது. அது எந்த நைட்டில் என்ன கூப்பிட்டு ஒரு விஷயம் கேட்டாலும் நான் சொல்கிறது எதுனாலன்னா, அந்த 64 லீலைகளும் நான் எப்போவுமே மனனம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு தான் ஜோதிடம். இல்லாமல் வேறு சாதனை அபியாசம் ஒன்றும் இல்லை. கண்ணாட்சியை வச்சு சொல்லும், கண்ண பைரவி வச்சு சொல்லும், எல்லாமே சொல்ல முடியும். முடிஞ்சு போன விஷயங்கள், நடக்க போகிற விஷயம் யாராலையும் சொல்ல முடியாது. இந்த உபாசனைகள் வச்சு ஆல்ரெடி ஹேப்பன்டு திங்ஸ், நீ இந்த மாதிரி ஒரு நிலைமை பாஸ் பண்ணியிருக்கு, உன்னோட வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடந்திருக்கு, ஆனால் அந்த பொண்ணால் உனக்கு இந்த கஷ்டங்கள் வந்திருக்கு, இதை தவிர உன்னோட வாழ்க்கையில் நீ இன்னும் ஆக போகிறேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. சொல்லலாம், ஆனால் அது பர்ஃபெக்டாக 100% பர்ஃபெக்ட் ஆகிறதும் இல்லை. ஸோ என்னோடய கணிப்பில் நான் எப்போவுமே பார்க்குறது, வாட் எவர் ஹேப்பன், நடந்து போன விஷயம் நடக்கட்டும். இனி ஃப்யூச்சரில் இந்த ஆளை எப்படி எனக்கு காப்பாற்ற முடியும்,
இது மட்டும்தான் நான் யோசிக்கிறது. இதுதான் உண்மையான ஜோதிடம். தேங்க்யூ.